ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கறி பண்ண போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல், அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, அதை சாப்பிட்றதுக்கும் சரி, அடிக்கடி இந்த சிக்கன் கறி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ வாங்க அந்த சிக்கன் கறி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்து நல்லா கலந்துருவோம். இப்போ சிக்கன் நல்லா மசால் கலந்து வச்சாச்சு. 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சிக்கன் பொரிச்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா சிக்கன் போட்டு உடனே நம்ம கலந்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாக விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா கலந்து வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு சிக்கன் பொரிச்சோலையா அதே எண்ணெயை ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் வதக்கிடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளி அதையும் வதக்கிடுவோம். தக்காளி போட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் நல்லா கலந்து வேக வச்சுருவோம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். சிக்கனை நல்லா கலந்தாச்சு. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். கலந்து வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் இல்லை, நல்லா கொதித்து வரட்டும். அந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்னா அது கிரேவி பக்குவத்துக்கு வரும். அந்த மாதிரி வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி பக்குவம் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போவே கூட இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுட்டு இறக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இறக்கணுன்னா சாதம் இல்லைன்னா சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி பக்குவத்தில் இறக்கிட்டா, அதனால நான் இந்த அளவுக்கு கிரேவியாகவே இறக்கிக்கிறேன். இறக்குறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிடலாம். தூவிட்டு இதை கலந்துருவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் சிக்கன் கறி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, சாப்பாடு, இந்த மாதிரி பிரியாணி எது செஞ்சாலும் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி ஒரு கறி செய்யுங்க, அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.